Hi students. So freedom means responsibility. உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ அவ்வளவுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளா இருந்தோம்னா இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாவும் இருக்கலாம். சோ இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையான மெட்டீரியல் இருக்கும். அதுல ஒரு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அது உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கு இன்னொரு பேரு கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ், அதுக்கு இன்னொரு பேரு வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இல்லையா? அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எதுக்கும் கட்டுப்படாம, யாருக்கும் கட்டுப்படாம, அதாவது எதுக்கும் அடிக்ட் ஆகாம, கெட்ட விஷயங்களுக்கோ ஈவில் திங்ஸ்க்கோ இல்ல பேட் ஹாபிட்ஸ்க்கோ கட்டுப்படாம அவங்க பாட்டு ஆக்டிவேட்டடா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உலகத்துக்கு வெளிச்சம் அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு இயற்கையை கொடுத்த ஃப்ரீடம் நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோம், அதை ப்ராப்பரா கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா only then we can make the earth to grow. ஆனா ஒரு சில மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாதி எலக்ட்ரான்ஸ் வந்து ஏதோ விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நகராம, ஆக்டிவேட் ஆகாம, கண்டக்ட் பண்ணாம, மீதி பாதி எலக்ட்ரான்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நகருது, கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து செமி கண்டக்டர் மெட்டீரியல். நம்ம முதல்ல சொல்றது கண்டக்டர் இல்லையா, இப்போ செமி கண்டக்டர், குறை கடத்தின்னு சொல்லுவாங்க. தேர்ட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்களுமே ஏதோ ஒரு சில கட்டுப்பாட்டு இருக்கு, அடிக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆக்டிவேட்டடா இல்ல, நகர மாட்டேங்குது, கண்டக்ட் பண்ண மாட்டேங்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கு, ஸோ பொறுப்பு இல்லை. அதனால they do not conduct, they are not going to make the earth to glow. ஏன்னா அவங்க கெட்ட விஷயங்கள் அடிக்ட் ஆயிருக்காங்க, கண்ட்ரோல் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்சுலேட்டர் அந்த மெட்டீரியல். அப்போ இந்த 3 மெட்டீரியல் பார்க்கும்போது இதுல நடுவுல பார்த்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் பத்தி தான் நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் தி செமிகண்டக்டர் மெட்டீரியல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு சாப்டரே கிடையாது. எலக்ட்ரிசிட்டிக்கும் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும் நமக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு அப்படின்னா அதை தூக்கிக்கலாம் போக முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு ஆசிலேட்டர், ஒரு சின்ன டிவைஸ், ஒரு சின்ன சிப்ல எல்லாமே அடங்கி இருக்கு, அதை பேக்கெட் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இந்த செமிகண்டக்டர், கண்டக்டர், இன்சுலேட்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முதல்ல ஆட்டம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் which are arranged in a line in a lattice plane. ஒரு lattice plane தான் இது மாதிரி பிளேனா இருக்கும், அதுல ஆட்டம்ஸ் அழகா ப்ராப்பர் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் பத்தி எல்லாம் தெரியணும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பேர் ஐசோலேட்டட் ஆட்டம். ஸோ ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட் யாரோ எலக்ட்ரான்ஸ் சுத்தி வருவாங்க. ஸோ அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஆர்பிட் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற எலக்ட்ரானுடைய எனர்ஜி லெவல் பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் அப்படின்வாங்க, கேஷியல், கம்ப்ளீட்லி ஆக்குபைடு லெவல். செகண்ட் ஆர்பிட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் சுத்துது, அப்போ அந்த எனர்ஜி லெவல் பேர் செகண்ட் எனர்ஜி லெவல் அப்படின்வாங்க, எல் ஷேப். அப்படியே போக 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 லாஸ்ட் ஆர்பிட் வாங்க. இந்த லாஸ்ட் ஆர்பிட்ல sometimes electrons will be completely filled, in some other materials partially filled, and empty இருக்காது. சோ அந்த லெவலுக்கு தான் வேலன்சி லெவல். ஓகே, இதுக்கு மாதிரி ஒரு லெவலை அசியூம் பண்றோம், அந்த லெவலுக்கு தான் கண்டக்ஷன் லெவல். அதுதான் இப்ப செமிகண்டக்டர்ல பார்க்க போற விஷயம். சரி, இப்போ இது ஒரு சிங்கிள் ஆட்டம் பத்தி பேசணும். இப்போ ஒரு சாலிட் எடுத்துக்கோங்க. சாலிட் அப்படின்னாலே அங்க எப்படி இருக்கும் ஆட்டம்ஸ் எல்லாம் நம்ம அசியூம் பண்றோம். ஆட்டம்ஸ் எல்லாம் ப்ராப்பர்லி அரேஞ்சா இருக்கு இன் லாட்டிஸ் பிளேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள பில்டிங்ல உள்ள வீடுங்கள்ல உள்ள இந்த மக்கள் கரெக்டா ப்ராப்பர் அரேஞ்சா இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேன்ல ஆட்டம்ஸ் அரேஞ்சா இருக்கு, பக்கத்துல இருக்கு. அடுத்த பிளேன்ல ஆட்டம்ஸ் ப்ராப்பரா அரேஞ்சா இருக்கு, பக்கத்துல அப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒவ்வொரு மொத்த சாலிட் பத்தி நம்ம பேசுறோம். அப்ப இந்த ஒவ்வொரு ஆட்டம் பக்கத்துல இருக்கும் போது ஒவ்வொரு ஆட்டம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் இருக்குல்ல, அதுல உள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, சோ அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இன்டர்மிக்ஸ் ஆகி ஜாயின் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் தான் ஜாயின் ஆகி ஒரு பேண்டா ஃபார்ம் ஆகும், பட்டையா. அந்த பேண்ட் தான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேண்ட். அதே போல செகண்ட் எனர்ஜி லெவல் ஆஃப் ஈச் ஆட்டம் which are arranged in a series. ஒவ்வொரு பிளேன்ல உள்ள ஆட்டம்ஸ் ப்ராப்பர் அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, ஒவ்வொரு லாட்டிஸ் பிளேன்ல.
அப்போ அந்த செகண்ட் எனர்ஜி லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு எலக்ட்ரானுமே இன்டர்மிக்ஸ் ஆகி என்ன ஆகும்? they form a band called second energy band. அதே போல third energy level of each atom forms a third energy band. இது மாதிரி அது கடைசி லெவல் சொல்லுங்க வேலன்சி எனர்ஜி லெவல், அது வேலன்சி லெவல். அப்போ ஒவ்வொரு ஆட்டமுடைய அந்த வேலன்சி லெவல்ல உள்ள எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்க அந்த லெவல்ல இல்ல பார்ஷியலி ஃபில்டா இருக்காங்க. அந்த எலக்ட்ரான்ஸ் இன்டர்மிக்ஸ் ஆகி ஒரு பேண்டை ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஒரு வேலன்சி பேண்ட். இதுக்கு மேல ஒரு ரீஜன் சொன்னா அந்த ஒரு எம்டி ரீஜன் மாதிரி. அந்த லெவல்ல எலக்ட்ரான்ஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லணும்னா சம்டைம்ஸ் பார்ஷியலி ஃபில்ட், சம்டைம்ஸ் அன்ஆக்குபைடு. அதனால அது அன்ஆக்குபைடு லெவல் சொல்லுவாங்க. அந்த கண்டக்ஷன் லெவல் பார்த்தா ஒரு சிங்கிள் ஐசோலேட்டட் ஆட்டம்ல அது வந்து அன்ஆக்குபைடு லெவல். இல்ல கொஞ்சம் பார்ஷியலி ஃபில்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே போல இந்த பேண்ட், வேலன்சி பேண்டுக்கு அடுத்தது ஒரு ரீஜன், அங்க இருக்க ரீஜன் ஒவ்வொரு ஆட்டம்ல அந்த ரீஜன் தான் ஜாயின் ஆகி ஒரு பேண்டா ஃபார்ம் ஆகுது. அது கண்டக்ஷன் பேண்ட். அங்க வந்து எலக்ட்ரான்ஸ் பார்ஷியலி ஃபில்டா இருக்கும், இல்லைன்னா இன்னும் எலக்ட்ரான்ஸ் தேர் அன்ஆக்குபைடு பேண்ட். ஸோ அது பேர் கண்டக்ஷன் பேண்ட். இந்த வேலன்சி பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை பொறுத்துதான் அது கண்டக்டரா, செமி கண்டக்டரா, இல்ல இன்சுலேட்டரா தெரியும். இப்போ ஒரு மெட்டீரியல பில்டிங் மாதிரி எடுத்துங்க. பில்டிங்ல கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோருக்கு மாடி இருக்கு. இந்த மாடின்னு சொன்னால எம்டியா இருக்கும் எப்பவுமே. அதுதான் இந்த கண்டக்ஷன் பேண்ட் வச்சுப்போமே. இதுல ஃபர்ஸ்ட் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் சொன்னோம் இல்லையா, அங்க சில வீடுகள்லாம் இருக்கு. தேர் அரேஞ்ச்ட் இன் ப்ராப்பர் சீரீஸ். அங்க எல்லாம் ஆக்குபைடா இருக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் எனர்ஜி பேண்ட். செகண்ட் எனர்ஜி பேண்ட் அது மாதிரி நிறைய வீடுங்க அரேஞ்ச் ஆயிருக்கு. செகண்ட் ஃப்ளோர் அந்த ஃபுல்லி ஆக்குபைடா இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஆட்டம் எடுத்துக்கும் போது எங்கெங்க எந்தெந்த லெவல்ல எல்லாம் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லி ஃபில்டா இருக்கோ, கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கோ, அந்த லெவல் பேர் கோர் லெவல் வாங்க. அதே போல ஒரு மொத்த சாலிட் எடுத்துக்கும் போது எந்தெந்த பேண்ட்ல எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கோ அந்த பேண்ட் பேரு கோர் பேண்ட். ஓகே, சரி. இப்போ இந்த பில்டிங்ல லாஸ்ட் ஃப்ளோர் அதான் வேலன்சி பேண்ட். அங்க வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இருக்கிற வீடுகளை எல்லாமே ஆக்குபைடா இருக்கும், இல்ல சில வீடுகளை ஆள் வராம இருக்கலாம். அதுதான் வந்து பார்ஷியலி ஃபில்ட் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போகணும், தட் இஸ் மாடிக்கு போகணும். அப்படின்னா இந்த மாடிக்கும் வேலன்சி பேண்டுங்கிற லாஸ்ட் ஃப்ளோருக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? ஸ்டெப்ஸ் ரொம்ப இருக்கு, ரொம்ப தூரம் அப்படி மேலே ஏறி போகணும் அப்படின்னா ஒரு சில எலக்ட்ரானால தான் போக முடியும். அப்படின்னா மீதி எலக்ட்ரான்கள் போக முடியாது. வேலன்சி பேண்ட்ல இருக்கிற சில எலக்ட்ரான் மட்டும் தான் மாடிக்கு போக முடியும். போயிட்டு அது அங்க கண்டக்ட் பண்ணும். அது ஏதோ டார்கெட் இருக்க மாடி மேல ஒரு வேலை செய்யணும். ஸோ தே ஆர் கோயிங் டு கண்டக்ட். அப்போ இந்த கேப், இஃப் த கேப் பிட்வீன் த வேலன்சி பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் ரொம்ப தட் இஸ் சம்வாட் அதிகமா இருந்தா சில எலக்ட்ரான்ஸ் தான் நான் வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு அனுப்ப முடியும் பை அப்ளைங் சம் எனர்ஜி. we need to apply some energy. அது ஹீட் எனர்ஜியா இருக்கலாம், இல்ல சம் மெக்கானிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், இல்ல சம் எலக்ட்ரிக் எனர்ஜியா கூட இருக்கலாம். சரியா? சோ அப்போ அப்படி அப்ளை பண்ணி நம்ம மேல கொண்டு போகணும். இது எப்படின்னா அந்த லாஸ்ட் ஃப்ளோர்ல மாடியில இருந்து மாடி மேல போகணும். சரியா? அதுக்கு ரொம்ப தூரம் மேல ஏறி போகணும் அப்படின்னா அந்த கேப் அதிகமா இருக்கு அப்படின்னா சில பேரெல்லாம் போக முடியுது அப்படின்னா அது பேர் தான் அங்க கண்டக்டர். சோ அந்த கேப் இருக்கு, அந்த கேப் பேர் சொன்னோம் இல்லையா, the gap between valence band and conduction band, அதுக்கு பேர் தான் forbidden energy gap. The forbidden energy gap ஓட எனர்ஜி பாத்தீங்கன்னா it is always measured in electron volt, small e into capital V. The capital E is equal to small e into capital V இருக்குல்ல, nothing but capital E இந்த small e எங்க கீழே கொண்டு வாங்க, divided by small e is equal to V. Nothing but formula for work done. That is what is electric potential. Electric potential formula என்ன? Work done on a charge. Work done பார்த்தா எனர்ஜி இருக்கு, எனர்ஜி work done எல்லாமே ஜூல் தானே. By charge. சார்ஜ்னா Q, Qனா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தா, ஆனா இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான். சோ ஒரு எலக்ட்ரான் மேல செய்யப்படுற ஒரு எலக்ட்ரான் மேல கொடுக்கப்படுகிற எனர்ஜி is equal to V. அதுதான் capital E is equal to small e into capital V. சரியா? சோ அதனால எனர்ஜி ஆஃப் த forbidden energy gap is வந்து is measured always in electron volt. இந்த எனர்ஜி கேப் கொஞ்சம் சம்வாட் அதிகமா இருந்தா அது செமிகண்டக்டர். ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, சுத்தமா வேலன்ஸ் பண்ற எலக்ட்ரான்ஸால மேல போகவே முடியல, யாராலையும் மேல போக முடியல. மேல போனா அந்த மாடி மேல போய் இருந்தாதான் ஏதோ ஆக்டிவேட் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா
போக முடியும்னா அது இன்சுலேட்டர். ஸோ இஃப் த எனர்ஜி gap or the particle energy gap between the valency band and conduction band is more, it will be very difficult for us to move the electrons from the valency band to the conduction band. சரியா? ஆனா இது கொஞ்சம் எனர்ஜி அப்ளை பண்ணி சில எலக்ட்ரான்களை வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் பேண்ட்க்கு மூவ் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணிட்டோம்னா that insulator becomes a semiconductor. So the particle energy gap is very very high between the valence band and conduction band. That is the example for an insulator. ஆனா மாடிக்கும் லாஸ்ட் ஃப்ளோருக்கும் அப்படியே ஜம்ப் பண்ணியே போயிடலாம். இல்ல அந்த மாடியிலேயே எல்லா வீடுகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்னா மாடியிலிருந்து வெளியே வந்து இந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து மாடியில ஒர்க் பண்றது பெரிய விஷயமே இல்லை. அப்போ கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்சி பேண்டுக்கும் உள்ள கேப்பே இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருந்தா வேலன்சி பேண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல ஜம்ப் பண்ணி அதை ஈஸியா மூவ் ஆயிடும் கண்டக்ஷன் பேண்டுக்கு. அப்போ தே ஸ்டார்ட் கண்டக்டிங் ஈஸிலி. அதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டக்டர். ஸோ இதுதான் the energy level and the energy band. Energy levels of an isolated atom, energy bands of a full material of a semiconductor. இதுல ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டா சரியா? ஸோ செமிகண்டக்டர்ல இந்த வேலன்சி பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் இடையில உள்ள கேப் particle energy gap வந்து somewhat high when compared to the particle energy gap of the insulator. Insulator ரொம்ப அதிகம் சரியா? ஸோ இன்னும் தொடரும் இந்த லெசன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.